இன்றைய கதையின் தலைப்பு ஒரு கிளியின் கதை. காசி தேசத்தில் ஒரு சமயம் வேடன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு நாள் மான்களை வேட்டையாட காட்டிற்குள் சென்றான். அங்கு அவன் விஷம் தடவிய அம்பை மான் கூட்டத்தில் இருந்த ஒரு மானின் மீது எய்தான். அவன் வைத்த குறி தவறி அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் சென்று தைத்தது. விஷத்தின் வேகம் காரணமாக மரத்தின் இலைகளும் காய்கனிகளும் மெல்ல மெல்ல உதிர்ந்து நாளடைவில் அந்த மரமே காய்ந்து போய்விட்டது. அந்த மரத்தின் ஒரு பொந்தில் வெகு காலமாக ஒரு கிளி வாழ்ந்து வந்தது. மரம் பட்டுப்போக துவங்கியதும் அந்த மரம் வளமாக இருந்தபோது அதில் வாழ்ந்த மற்ற எல்லா பறவைகளும் அதை விட்டு நீங்கி வேறு மரங்களை நாடி பறந்துவிட்டன. ஆனால் இந்த ஒரு கிளி மட்டும் அந்த மரத்தின் மீது மிகவும் அன்பு கொண்டிருந்த காரணத்தாலும் மரம் உலர்ந்து போன நிலையிலும் அதனை விட்டு நீங்காமல் அங்கேயே வாழ்ந்து வந்தது. இரை தேடவும் அது மரத்தை விட்டு வெளியில் எங்கும் செல்லவில்லை. இவ்விதம் ஆகாரமும் இல்லாமற் போனதால் மரத்தைப் போலவே கிளியின் உடலும் வாடி வதங்கியது. உடல் மிகவும் பலவீனம் அடைந்ததனால் சரியானபடி குரல் எழுப்பவும் முடியாமல் அதன் குரல் தட்டு தடுமாறியது. இப்படிப்பட்ட இந்த கிளியின் நடத்தையை கண்டு இந்திரன் பெரிதும் ஆச்சரியப்பட்டான். எனவே அவன் அந்த கிளியை பார்ப்பதற்கு தேவலோகத்திலிருந்து பூ உலகிற்கு வந்தான். அவன் மனித வடிவம் எடுத்துக்கொண்டு கிளியை அணுகி, கிளியே, நீ இப்போது இருக்கும் இந்த மரத்தில் இலைகளோ கனிகளோ அறவே இல்லை. உலர்ந்து போயுள்ள கிளைகள் எந்த நிமிடமும் ஒடிந்துவிடும் என்ற நிலையில் இந்த மொட்டை மரம் இருக்கிறது. இதே காட்டில் அடர்ந்த இலைகளும் கனிகளும் கிளைகளும் கொண்ட செழிப்பு வாய்ந்த மரங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. அங்கெல்லாம் உன்னை போன்ற பறவைகள் வாழ தகுந்த நல்ல பொந்துகளும் இருக்கின்றன. அவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு நீ சுலபமாக சென்று ஆனந்தமாக இருக்கலாமே. நீ ஏன் அவ்விதம் செய்யாமல் இந்த பட்டுப்போன மரத்தையே கட்டிக்கொண்டு அழுகிறாய்? இங்கு இருந்து நீ ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? உடனடியாக இந்த உலர்ந்த மரத்தை விட்டு நீங்கி நல்ல மரத்திற்கு சென்று விடு என்று கூறினான். தான் கேட்டது சரியல்ல என்பது இந்திரனுக்கு நன்கு தெரிந்ததுதான். எனினும் கிளியை சோதிப்பதற்காகவே அவன் அப்படி கேட்டான். இந்திரன் கேட்டதும் கிளி அவனை உரிய முறைப்படி வணங்கி மரியாதை செய்துவிட்டு தீனமான குரலில் கூறியது, தேவேந்திரா, தங்களுக்கு என் மனமார்ந்த நல்வரவை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித உருவத்தில் தாங்கள் இங்கு எழுந்தருளிய போதிலும் தவம் காரணமாக தங்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டேன். தேவர்களுக்கு அரசே, நான் இந்த மரத்தில் தான் பிறந்தேன். இம்மரம் என்னை காப்பாற்றி வளர்த்து ஆளாக்கியது. இதே மரம் தான் நல்ல நிலையில் இருந்தபோது எனக்கு ஆதரவு அளித்தது. நான் தின்பதற்கு வேண்டிய பழங்களை கொடுத்தது. எதிரிகள் என்னை பிடிக்க முயன்ற காலங்களிலெல்லாம் அடைக்கலம் தந்து என்னை இந்த மரம்தான் பாதுகாத்தது. இப்போது இந்த மரம் கஷ்டப்படும் நிலையில் இருக்கிறது. மரம் நலிவுற்று வாடும் நிலையில் இருக்கும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற என் சுயநலத்தை முன்னிட்டு இதை விட்டு நான் எப்படி வேறு இடத்திற்கு போவேன்? இந்த மரம் நல்ல நிலையில் இருந்தபோது நானும் இதனுடன் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போது மரம் வாடி சாகும் நிலையில் இருக்கும்போது இதை விட்டு நான் நீங்குவது சரியல்ல. காலமெல்லாம் இதனோடு வாழ்ந்த நான் இதன் துன்பத்தில் பங்கு கொண்டு இதனுடனேயே இறந்து போவேன். இந்த மரம் தான் சிறந்திருந்த காலத்தில் என்னை வளமாக வாழ வைத்தது. இப்போது அவல நிலை ஏற்பட்டு இது துன்புறும் காலத்தில் நானும் இதனுடன் இருந்து துன்பத்தை சகித்துக் கொள்வதுதான் நியாயமானது. உதவி செய்தவர்களிடம் பரிவும் பாசமும் கொண்டு நடந்து கொள்வதுதான் சரியானது. பிறரிடம் பரிவோடு நடந்து கொள்வதுதான் சான்றோருக்கு எப்போதும் மனநிறைவை தரும். இவை அனைத்தும் தாங்கள் அறிந்ததே. பிறந்து வளர்ந்த மரத்தின் மீது அன்பு கொண்டு இங்கேயே இருக்கும் என்னிடம் தேவர்களுக்கும் அரசராக உயர்ந்த நிலையில் இருக்கும் தாங்கள் பரிவு கொள்வதற்கு மாறாக மரத்தை விட்டுப்போ என்று உபதேசிப்பது எப்படி சரியாகும்? தாங்கள் தரும் புத்திமதி எனது நல்ல விரதத்தை குலைப்பதாக அல்லவா இருக்கிறது. தேவர் அனைவருக்கும் மன்னராக இருந்து தர்ம நெறியில் தேவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் நீக்க வேண்டிய நிலையில் தாங்கள் இருக்கிறீர்கள். அத்தகைய தாங்களே எனக்கு அதர்மமாக உபதேசித்து என் பிறவி கடை தேராமற் போக வழி செய்வதா என்று வினவியது. மரத்தனிடம் அன்பும் நன்றியுணர்ச்சியும் கொண்ட கிளியின் பதிலை கேட்டு இந்திரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் கிளியிடம், கிளியே, உன்னை உலகிற்கு தந்ததனால் உன் தாய் சிறந்த சந்ததியை உலகிற்கு வழங்கியவளாகிறாள். நீ தர்ம நெறியை கடைபிடிக்கிறாய். நண்பர்கள் என்றால் உன்னை போலத்தான் இருக்க வேண்டும். பொதுவாக ஒருவர் செழிப்புடன் இருக்கும்போது மக்கள் அவருடன் இருந்து கூடி குழாவி மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அவர் நொடிந்து போனாலோ மக்கள் அவரை விட்டு நீங்கி விடுவார்கள். இதற்கு மாறாக சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக ஏற்றுக்கொண்ட உன்னை பாராட்டுகிறேன். நீ என்னிடம் உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேள், தருகிறேன் என்று கூறினான். கிளி,
இந்த மரம் மீண்டும் முன்பு போலவே இலை பூ கனிகளுடன் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. பிறர் துன்பப்படுவதை காண சகிக்காத அந்த கிளியின் குணநலன்களை கண்டு வியந்த தேவேந்திரன் அப்படியே வரம் தந்தேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த மரத்தின் மீது அமிர்தத்தை பொழிந்தான். மறு வினாடியே மரம் முன்பு இருந்ததை விட பல மடங்கு அழகிய இலைகளுடனும் மலர்களுடனும் கனிகளுடனும் செழிப்புடன் திகழலாயிற்று. கிளியும் அந்த மரத்தில் நீண்ட காலம் சுகமாக வாழ்ந்தது. காலகதியில் அது இறந்த பிறகு இந்திரலோகம் போய் சேர்ந்தது. பக்தியுள்ள ஒரு மனிதனை அணுகினால் எப்போதும் நன்மைதான் ஏற்படும். மேற்கண்ட கதையை தர்மபுத்திரருக்கு கூறிய பீஷ்மர், தர்மபுத்திரரே, பிறர் துன்பப்படும் போது இந்த கிளியைப் போலவே எவன் பரிவு கொள்கிறானோ அவன் மேன்மை பெறுவது நிச்சயம் என்று கூறினார். நன்றி, வணக்கம்.